ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா காலையிலேயே போன இடம் பார்த்திங்கன்னா இந்த கில்மல் ஃபோர்ட் தாங்க. வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஹிடன் ஸ்பாட் தான். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் போனால் மார்னிங் டைமில் போனவங்க, அப்போ தான் அந்த நேச்சர் பியூட்டியை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம பக்கத்தில் வந்தது தாங்க சிவநாதபுரம் வியூ பாயிண்ட்டுங்க. இந்த சிவநாதபுரம் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுவும் வந்து இந்த சென்னை பக்கத்தில் வந்து இவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து யாருக்கும் தெரியாதுங்க இன்னும் கேட்டால். அந்தளவுக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட்டு தாங்க அது. சிவநாதபுரம் வாட்டர் ஃபால்ஸ். போகும்போது தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியாக தாங்க இருந்தது. ஆனால் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா 3 ஸ்டெப்பாக வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுந்து வருது. ஸோ தண்ணி அதிகமாக வர டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சூப்பராக இருக்குங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வந்தேங்க. ஆனால் நல்லா இருந்ததுங்க. நம்ம அங்கேருந்து தாங்க அப்புறம் இந்த மலையோட உச்சி பகுதிக்கு போனோம். அங்கே உச்சி பகுதியில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம அந்த வீடியோவில் காட்டியிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமும் இருக்குது. அந்த கிராமத்துக்கு சைடாக நம்ம போயிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து கீழே இறங்கணுங்க. ஆனாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டே வந்து நம்ம திருப்பி மேலே ஏறி போயிட்டா அங்கே ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. ஆயோல மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஸோ நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலூரில் ஒரு சூப்பர் ஸ்பாட்டுங்க அது. அங்கே தான் இப்போ கிளம்புறோம். கடைசியாக நம்ம வந்து வண்டர்லா வீடியோவில் மீட் பண்ணோம். ஸோ அதோட இந்த வீடியோ தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் நானும் எங்கன்னா போகணுன்னு நினச்சின்னு அப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணின்னு இருந்தேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டு கிடச்சிதுங்க. சூப்பராக இருந்தது பார்க்க. சரி நம்ம போய் பார்த்துடலாம், அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிடும். போய் பார்த்தா அந்த இடம் அப்படி தான் இருக்கான்னு செக் பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். 2 பிளேஸ் பார்த்து வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி போய் நம்ம அந்த பிளேஸை வந்து செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துலேருந்து 110 கிலோமீட்டர் வருதுங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்பாட் வந்து 140 கிலோமீட்டர் வருது. ஸோ பக்கத்தில் இருக்கிறதானே ஒரே டைமில் பார்த்துலாம் சொல்லிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேங்க. சரி வாங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போவோம். பனி அதிகமாக பெய்யுது. அப்பளுக்கும் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் கிளைமேட்டுக்கு. அங்கே மலைக்கு மேலே பார்ப்போம். இன்னும் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. 40 கிலோமீட்டர் போனோம். ஸோ நான் பின்னாடி பார்க்கும்போது இந்த வயலும் சன்ஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அதான் நிப்பாட்டினேன் பார்க்கலான்னு. செம்ம பனி, ஆனால் செம்ம பனி பெய்யுது இங்கே. பார்த்தாலே தெரியும் ரோடு ஃபுல்லாக செம்ம பனி பெய்யுது. வண்டி ஓட்ட முடியல, அந்த அளவுக்கு குளிருது. சரி வாங்க அப்படியே போவோம் பார்ப்போம். அந்த இடத்துல என்னதான் இருக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க. இன்னும் ஒரு மலை. பட் அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பழைய ஃபோர்ட்டு ஒன்று, அதாவது சின்னதாக ஒரு ஃபோர்ட்டு மாதிரி. அங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது வியூ. நிஜமாலே அப்படி தான் இருக்கான்னு பார்க்க தான் நம்ம போகிறோம். போகிற வழி தான் அதை பார்த்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு சொல்கிறேன். இதுவே நீங்கள் செகண்ட் ஸ்பாட்டு வந்து சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். நான் பார்த்துட்டேன் எல்லாமே. ஸோ அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ போகும்போது இதையும் நான் நோட் பண்ணேன். ஸோ இதுக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறேன். செகண்ட் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க அதுவும். ஆனால் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே ஹில் ஸ்டேஷனில் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குது, நம்ம நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். சரி வாங்க அப்படியே போவோம். ஒரு பைபாஸ் போகும்போது இந்த ரைட்டு தான் கட் பண்ணணும். சாரி இந்த லெஃப்ட்டு தான் கட் பண்ணணும். ஸோ பார்த்தேங்க இது உள்ளே போகிற ரோடு இதுதான். இந்த மலை மேலே நம்ம ஏற போகிறோம் மக்களே. இந்த மலை மேலே ஏற போகிறோம். ஸோ நம்ம போகிற வழியை பார்த்துங்க.
அந்த கோவில் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கோவில் சேர்த்து வண்டி விடுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வழியில் தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். நம்ம வண்டி பார்க் பண்ண வேணாம், இந்த ரோட்லேயே மேலே போயிடலாம். நம்ம இந்த வழியில் தான் போகணும். வண்டி இங்கே நிப்பாட்டிக்கலாம். நம்ம இப்போ வந்து வண்டி இந்த ரோடு எண்டு தான், வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு இந்த வழியில் நம்ம அப்படியே இப்போ மேலே போகிறோம். ஸோ எனக்கெல்லாம் ரூட்டெலாம் தெரியாது. ஸோ நானாக கெஸ் பண்ணி போகிறேன் இப்படி தான் போகணுன்ட்டு. ஏன்னா இந்த வழி தான் இருக்குது. ஸோ வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ரைட் ஒன்று போகுது, லெஃப்ட்லலாம் எதுவும் வழி இல்லை, ரைட்டில் போகலாம். மக்களே, ஏதோ ஒரு வழி ஒன்று போகுது, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். எங்கே போகுதுன்னு தெரில, எனக்கு சரியாக போகிறேன்னா தப்பாக போகிறேன்னான்னு தெரில. ஷிட். இந்த பாறை வழியாக தான் அப்படியே ஏறி பார்ப்போம். நான் ஏதோ தப்பான ரூட்டில் வந்துட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். பாறைலாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது மேலே ஏற. எனக்கு மேப்பில் இன்னொரு ரூட்டு காட்டுது, அந்த ரூட்டு கரெக்டாக தெரியல. நான் ரீல்ஸில் பார்த்தேன்னு சொன்ன பார்த்தீங்களா, ரீல்ஸில் வந்து இந்த ரூட்டை தான் காட்டினாங்க. பார்க்கலாம் வாங்க. இங்கே வர பயங்கரமாக உள்ள வரையும் போகுது. வேற லெவலில் இருக்கு பாருங்களேன். இந்த பாறை சந்தில் உள்ள பூந்து போகிறேன் நான் இப்போ. இங்கெல்லாம் வழி இல்லை, இங்க வழி இருக்கு. ஆனா நம்ம இப்போ மேலே ஏறி போகணுமா தெரியல. வாங்க இந்த பாறைக்கு சந்தில போலாம். மக்களே, நம்ம வந்துட்டோம் மக்களே. அங்க பாருங்க வெளிச்சம், அங்க பாருங்க வெளிச்சம் தெரியுது. நம்ம மேலே வந்துட்டோம். சூப்பரா இருக்கு பாருங்க வியூ. அதை பாருங்க, நான் சொன்னல அந்த சின்னதா ஃபோர்ட் இருக்குன்னு, அதான் அது. வேற லெவல். அட நம்ம பசங்க இங்கே பாருங்க, மங்கீஸ் இருக்கு. வேற லெவல் தாங்க, சூப்பராக இருக்கு. நான் கூட அந்த ரூட்டு போகாதுன்னு தான் நினச்சேன், திரும்பி போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சின்னு வந்தேன். ஆனால் சரி பாறை மேலே ஏறி போய் பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் வழி கரெக்டாக வந்துட்டாங்க. செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்களேன், அந்த ரெண்டு மங்கியை உட்காந்து நம்மளை தான் பார்க்குது, நம்மளை தாங்க பார்க்குது மங்கி. நான் கூட ஹைட் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினச்சேன், பட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்க. ஏன்னா நான் ஏறி வந்து சின்ன மலை மாதிரி தான் இருந்தது, ஆனால் பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாக இந்த தென்னை மரம் தாங்க அதிகமாக இருக்குது, கோகனட் ட்ரீ, தென்னை மரம் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. இங்கேருந்து பார்க்க கேரளா சைடெலாம் போனீங்கன்னா தென்னை மரம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரளா ஃபீலிங்கை தருதுங்க இந்த சைடு. இந்த வியூ பார்க்கும்போது அந்த பனி மூட்டத்தில் அந்த நம்ம சூரிய ஒளி பார்த்து வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரிய ஒளி அந்த தென்னை மரம்லாம் பார்க்கும்போது நம்ம கேரளா வீடியோலாம் சில இதை பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குதுங்க இடம். மக்களே, இந்த இடத்துக்கு நம்ம வந்தது முக்கியமான இந்த ஃபோர்ட்டு பார்க்கறதாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த வியூ சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களே பாருங்கள் இதை.
நிஜமாவே ஒரு ஹிடன் ஸ்பாட் தாங்க, சூப்பராக இருக்குங்க இது பார்க்கவே. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாராயணபுரம், வேலூரில் இருக்க நாராயணபுரம். அங்கேருந்து ஒரு சின்ன மலை இருக்குங்க பக்கத்துலேயே. அந்த மலை மேலே தான் இந்த ஃபோர்ட் இருக்குது. இந்த ஃபோர்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி கில்மல் ஃபோர்ட்டுங்க. இந்த கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும் இந்த ஒரு மேப்போட லொக்கேஷன். ஆனால் நீங்கள் மேலே வர ஒரு ப்ராப்பரான ரூட் இருக்காது. ஸோ நம்மளாக பார்த்து தான் வரா மாதிரி இருக்கும். ஓகே மக்களை, இந்த இடத்தோட சில ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், ஃபுட்டேஜ்லாம். ஸோ எப்படி இருக்க பாருங்கள், நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்க தான் போகிறோம். இப்போ ஒரு வீடியோ ஷார்ட் எடுக்கலான்னு ரிவர்ஸில் வந்தேன். இந்த செடியை கவனிக்கலை, நல்லா கையில் பாரு, கையில் அந்த தோல் உள்ள வரைக்கும் ஏறிச்சு. இந்த அளவுக்கு வலிக்கலை, இப்படி பாரு. இதுவே நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் பட்டுச்சுன்னா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணுறோம். என் பின்னாடியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிச்சு. வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது பாருங்க, இந்த முள்ளுலாம் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாகுது. சரி, நான் அந்த ஷார்ட்டை எடுத்துட்டு அதான் மக்களே, நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த இடத்த வரணும்னு நினச்ச பார்த்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம், கீழே இறங்க போகிறோம். நீங்கள் இங்கே வரா மாதிரி இருந்தால் மார்னிங் டைமில் வாங்க. ஏன்னா மார்னிங் டைமில் வரும்போது இந்த புகை மூட்டமோ இந்த பனியும் இருந்து ஃபோட்டோ எடுக்கும்போது சூப்பராக இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும், அவ்வளோ சூப்பராக. ஏன்னா ஃபுல்லாக தென்னை மரம் இருக்குது இல்லையா, தென்னை மரம்லாம் இந்த புகை மூட்டமாக அந்த பனியெல்லாம் பார்க்கும்போது அருமையாக இருக்கும் பார்க்க. ஏன்னா மார்னிங் டைமில் வந்துடுங்க, ரொம்ப வெயில் ஆயிடுச்சுன்னா கஷ்டங்க. அதே மாதிரி இங்கே வரும்போது பார்த்து வாங்க, ரூட்டு சரியாக இல்லை. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆனால் சரியாக நானும் சொல்ல முடியல என்னாலே. ஏன்னா பாதை அந்த மாதிரி போகுது. நான் போகும்போது காட்டுறேன் சரிங்களா, போகும்போது இந்த ஃபுல் வீடியோவை காட்டுறேன். எப்படி வந்தேன்னா அந்த ஃபுல் வீடியோ அப்படியே எடுத்துன்னு போகிறேன். இன்னொரு ரூட்டு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தால் அதில் சேஃபாக போயிடலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்த வழியில் பார்த்து தான் போய் ஆகணும் சரிங்களா. அதே மாதிரி நம்ம வரும்போது இந்த செடியில் முள்ளாக இருக்குங்க, ஏதோ ஒரு செடின்னு நினைக்கிறேன், அது முள்ளாக இருக்குது. என் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுது, கிழிச்சிடுச்சு, பேக்கே கிழிஞ்சிடுச்சு, அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஸோ பார்த்து வாங்க, நான் காட்டுறேன் அந்த பேக்கை பாருங்கள். அதேமாதிரி என் கையில் கூட அங்கங்கே கிழிச்சிடுச்சுங்க, இப்போ மாட்டிச்சு இல்லையா, காட்டினாங்க பார்த்தீங்களா வீடியோவில், அதுமாரி தான். ஸோ பார்த்து சேஃபாக வாங்க. இங்கே வரும்போது ப்ராப்பரான ரூட்டு கிடையாது. உங்களுக்கு இங்கே வர இஷ்டம் இருந்தால் வாங்க, ஏன்னா சூப்பராக இருக்குது பார்க்க. ஏன்னா சின்ன மலை தான், ஆனால் வியூ பார்க்க அருமையாக இருக்குது. சரிங்க வாங்க, நம்ம அப்படியே ரூட்டை செக் பண்ணிட்டு இல்லைன்னா நார்மல் ரூட்லேயே போகலாம் வாங்க. மக்களே, இன்னொரு வழி இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த வழி இருக்குது மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன படிக்கட்ஸ் இருக்குது, ஆனால் ரொம்பலாம் யூனிக்காலாம் இல்லை, சும்மா லைட்டாக செதுக்கி வச்சுக்கிறாங்க படிக்கட்டெலாம். ஸோ ஏறலாம், பட்டு இது எந்த சைடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்டுக்கு நம்ம இந்த இறங்குற இடம் தான். ஸோ நம்ம அப்படி வந்தோம், இந்த பாறை உள்ள பூந்து வந்தோம் இல்லையா, இதில் வந்து இப்படி இறங்குற மாதிரி ஒரு வழி இருக்குது. ஸோ இந்த வழியில் இறங்கி போகலான்னு தான் நினைக்கிறேன்.
நான் தான் வழி தெரியாமல் போயிட்டோம் போல். அந்த முள்ளுலேயும் அந்த கல் மேலே ஏறி குச்சி வந்து. ஆனால் நல்லா இருந்தது, கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தது. பட் வழி இருக்குது. நீங்கள் எல்லோரும் வராமல் இருந்தால் வரலாம். ஏன்னா நான் வழி இல்லைன்னா சில பேர் வர வேணான்னு தான் சொல்லியிருந்தேன். சரி கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு. பட் வழி இருக்குது, படிக்கட்டு ஸ்டெப்புக்கு போகுது. நான் அப்படியே இது ஃபுல் வீடியோ அப்படியே நான் காட்டுறேன் உங்களுக்கு. எந்த ரூட்டு, எப்படி போயிட்டு எங்கேருந்து நம்ம வெளியே போகிறோம், எந்த வழியில் வரணும் அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வழி இறங்கும் போது பார்த்தீங்களா, இந்த வியூ பாருங்களா, சூப்பராக இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே அந்த வியூவை பார்த்துன்னு இறங்கலாம். ஆனால் நம்ம பார்த்து இறங்கணுமே, ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா வியூவை பார்க்க முடியாது, வேலை தான் பார்க்க முடியும். சரி வாங்க அப்படி நம்ம இறங்கி போவோம். என்ன ஒன்றுனா, வண்டி நான் மேலே விட்டேங்க. சரிங்களா? வண்டி வேறு மேலே விட்டு வச்சுருக்கேன். ஸோ நடந்து தான் இப்போ நான் எடுத்துன்னு வரணும். நான் இப்படி கூட போயிடுவேன். பட்டு உங்களுக்கு நான் ரூட்டு சொல்லணும் இல்லையா, அதாவது ப்ராப்பரான ரூட்டு நான் சொல்லணும். அதுக்காக தான் நான் இறங்கி இப்போ இப்படி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலேருந்து திருப்பி நான் மேலே ஏறி வரணுங்க. சரி பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு ப்ராப்பரான ரூட்டு நம்ம சொல்லிட்டாலே எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது அந்த சைடு வரும்போது. சரி வாங்க போவோம். ஃபுல்லாக கல், இங்கே கல் அடிக்க வச்சுக்கிறாங்க. அந்த பாறை வரைக்கும் ஸ்டெப்ஸு மாதிரி இருந்தது பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருந்ததா, இதில் வந்து கல் அடிக்க வச்சுக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, ரொம்பலாம் ரிஸ்க் இல்லை இதில். கொஞ்சம் தூரம் போனால் இந்த மாதிரி செடியாக வருதுங்க. ஸோ அந்த செடியில் நம்ம இறங்கி போய் தான் ஆகணும். ஆனால் ஒரு நல்ல விஷயம், அந்த முள்ளு செடி இல்லைங்க. இதெல்லாம் ஐயோ சொல்லி வாய முள்ளுங்க. இதுக்கு இதுவும் முள்ளு தாங்க, வித்தியாசமாக இருக்குதுங்க முள்ளு செடி. இதோ பாருங்கள், இந்த முள்ளை பாருங்கள், எவ்வளோ பெரிய முள் பாருங்கள். ஸோ எந்த சைடு போனாலும் முள்ளு செடி இருக்குது, பார்த்து வாங்க. இந்த செடியெலாம் இருக்குங்க, இந்த செடியெலாம் நம்ம தாண்டி தான் போய் அவனை பார்த்து. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வருதுங்க. ஸ்டெப்ஸை தாண்டி போகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம். எங்கே போகுது, எப்படி எடுத்து போகிறாங்க தெரியல. இங்கே ரூட்டே இல்லைங்க. அதுக்கப்புறம் எங்கே குகையா, சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குங்க. இங்கே ஆதிக்காலம் மனிதர்கள் வாழ்ந்த இடமோ ஒரு வேளை. சரி ஓகே, அவங்க வாழட்டும், நம்ம எப்படி போகணும். ப்ராப்பரான ரூட்டு காட்டணும்னு நினச்சேன், பட் முடியல என்னால். ஆனால் ஸ்டெப்ஸு இங்கே தாங்க போகுது. இருங்க நான் கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸு போதா, ஆனால் அங்கே வந்து வழி இல்லைங்க. ஃபுல்லாக செடியாக இருக்குது, பொதார் பாம்பெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம போகக்கூடாது, ஏன்னா அது வழி கிடையாது. ப்ராப்பரான வழியெல்லாம் நம்மளுக்கே தெரியும். இதுவும் ப்ராப்பரான வழி இல்லை மக்களே. மக்களே இப்படி ஆயிடுச்சு. அது கூட ப்ராப்பரான வழி நான் நினச்சேங்க. ஆனால் எப்படி போகுதுன்னே தெரியல வழி. நம்ம இறங்கினா பிரச்சனை இல்லை, ஒரு வழி உங்களுக்கு நான் சொல்லணும். அதுக்காக தான் சும்மா வந்தோமா, இடம் பார்த்தோமா, போனோமான்னு இருக்காம 4 பேரை பார்த்து சந்தோஷப்பட வைக்கணும் தான் நான் நினைக்கிறேன். மக்களே, இந்த சைடு ரூட் இல்லை. அது ஆல்ரெடி பழைய அப்போது யூஸ் பண்ண வழியாக இருந்திருக்கும் போல். இப்போ எல்லாமே வீடெல்லாம் கட்டி செடியாக வளர்ந்துடுச்சு போல். அந்த சைடாக தான் போகுது பார்த்திங்கன்னா, இந்த கிராஸாக தான் போகுது வழி. ஆனால் இப்போ அது செடியெலாம் வளர்ந்து அங்கே வீடெல்லாம் கட்டிட்டு அந்த வழியெல்லாம் அடைச்சிட்டு இருக்கிறாங்க போல். அதனால் நம்ம இப்போ வந்த வழியே போகிறது நமக்கு நல்லது. சரி வாங்க, நான் அப்படியே போய்ட்டு மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நம்ம இங்கேருந்து இறங்க போகிறோம். இது அப்படியே ஒரு ஃபுல் வீடியோவாக போவோம். ஸோ பார்க்குறவங்க ரூட்டு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஃபுல் வீடியோ அப்படியே பாருங்கள். இந்த 2 குளம் இருக்கா,
இந்த 2 குளத்தில் நேராக அந்த சந்து மாதிரி தெரிஞ்சு போகிறேங்க, பாறைக்கு நடுவேன் அதில் போகிறேன். அந்த பாறை சந்து பார்த்துங்க, வரும்போது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், போகும்போது சொல்கிறேன். ஏன்னா நிறைய சந்து இருக்குது. ஸோ பார்த்துங்க. அப்புறம் சின்ன சந்து தான், ரொம்ப குறுகலாக போவோம் இந்த வழி. பார்த்து வந்துங்க. இப்போ இந்த பாறை சந்து வந்துட்டிங்களா, இந்த பாறை சந்து வந்து இந்த ரைட்டு வே சரிங்களா, அந்த ரைட்டு வேல போகணும். பாரு ஒரு ஆயம் நம்மளை பார்த்துங்க. ஒரு இப்படி வந்தோன்னா அப்படியே லெஃப்ட்டு இந்த சின்ன சந்து இருக்குது பாருங்கள், அந்த சைடில் போயிடாங்க, எல்லாம் முட்டு சந்து தான். இந்த சின்ன சந்து வந்தோன்னா நம்ம ரைட்டில் தள்ளோம் சரிங்களா, ரைட்டில் தள்ளோம், ரைட்டில் போகக்கூடாது. இந்த லெஃப்ட்டு மாதிரி இருக்கு பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் போயிடலாம். லெஃப்டில் வந்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸு மாதிரி இல்லை, இந்த பாறையும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பார்த்துங்க, அந்த ரூட்டை தான் வரணும், அதுதான் முக்கியமான ரூட்டு. அதுலேருந்து ஏறி மேலே வரணும் சரிங்களா. பார்த்து இறங்க. ஸோ இறங்கும் போது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏறும் போது கூட நம்மளுக்கு தெரியாது, இறங்கும் போது தான் ஒழுக்கும். பார்த்துங்க. இப்படி போயிட்டு அந்த ரைட்டில் அந்த பாறை உள்ள தான் நம்ம வந்தோம், வந்து இப்படி போகிறோம் சரிங்களா. அப்புறம் இந்த ஓரக்கை, இந்த ஓரமாகவே போகணும். ஆமாம், இந்த ஓரம் தான், இந்த ஓரம் போய்ட்டு அப்படி வரும் சரிங்களா. இந்த ஓரம் போனால் அந்த ஓரம் போய் அப்படி வரணும். உங்களுக்கு நான் வரும்போது காட்ட முடியல, ஏன்னா எனக்கே வழி தெரியல. ஸோ போகும்போது காட்டுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பார்த்து பத்திரமா போங்க சரிங்களா. எனக்கு இப்போ குழப்பமாயிடுச்சுங்க எந்த சைடு வந்தேன்னு. கரெக்ட் தாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த இருங்க, அங்கே பாருங்கள், அங்கேருந்து அப்படியே வந்து பாறை வழியாக போயிட்டு அது மேலே போயிட்டு அது மேலே ஏறினால உங்களுக்கு சின்னதாக அந்த குகை மாதிரி இருக்கும். அது உள்ள புந்து நம்ம அடுத்த 2 சந்தில் போகிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற பாறைலாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குங்க, பார்த்து தான் நம்ம வரணும். நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டாலே வழியை நம்ம வந்து ஈஸியாக போயிடலாம். வீட்டில் போகக்கூடாது, இந்த லெஃப்ட்டில் போகணும். அது உங்களுக்கு ரூட்டே தெரியாது, இப்படி போயிட்டு இப்படி ஏறணும். அப்படியே போயிட்டு அந்த மரம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா, அந்த மரம் ஞாபகம் வச்சுங்க. அந்த மரத்துலேருந்து இந்த லெஃப்ட் ஓரமாக வரணும், ஓரமாக போய் அந்த மரத்தை ஆண்டாந்து அப்படியே மேலே ஏறி மேலேருந்து பண்ணிங்கன்னா அந்த குகை மாதிரி வரும், சின்னதாக அந்த பாறை சந்து அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இந்த ரூட்டு வந்துட்டாலே அதுக்கப்புறம் சரியான பாதை இருக்கும். காரணம் இதில் வந்து போகிற ஆளுங்க அதிகமாக இந்த பாரு. அவ்வளோதான், ப்ராப்பராக நம்ம அப்படியே கீழே இறங்கினா நம்ம வண்டி அங்கே தான் நிற்கிது சரிங்களா. வாங்க, இது ஒரே வீடியோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக வரும். இது வந்து வழி தேவைப்படுறவங்க வரவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால கடைசியாகவும் அப்லோட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, இப்படி வந்துட்டோமா, இதுலேருந்து அப்படியே இறங்கி போக வேண்டியது தான். இதை பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இந்த லாஸ்ட்டு வீடுங்க, அந்த நம்ம மேட்டு மேலே ஏறி வரும்போது இந்த லாஸ்ட்டு வீடு. இந்த லாஸ்ட்டு வீட்டிலேருந்து உள்ளே வந்து அப்படியே போய் இந்த ரைட்டில் போனோம், லெஃப்ட்டு கிடையாது, இந்த ரைட்டில் போனீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளே தெரிஞ்சுப்போம் ரூட்டு. தெரியலனா இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படியே ரிவர்ஸில் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம அப்படியே
வண்டிக்கிட்ட போயிட்டு எனக்கு கால் சரிக்கிச்சுங்க இப்போது. இந்த பாறையில் கால் வச்ச மூல சரிக்கிச்சு, மண்ணாக இருக்குது. சரி நம்ம வண்டிக்கிட்ட போய்ட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாங்க. சாப்பிட்டு நான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க, சரிங்களா? நம்ம அந்த லெஃப்டில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரோட ஏர்போர்ட்டு, அதாவது இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க ஏர்போர்ட்டை பார்க்கலாங்க. நீங்கள் வேலூர் விமான நிலையம் மக்களே, நீங்கள் வந்து இந்த போர்டை பார்க்கலாம். இந்த போர்டை பாருங்கள். இந்த போர்டுலேருந்து நம்ம அப்படியே வந்தால் இந்த பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டு அப்படியே லெஃப்ட் எடுவோம். லெஃப்ட்டில் நம்ம உள்ளே போகணுங்க. ஸோ இது உள்ளே நேராக போயிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி இல்லைன்னா கூகுள் மேப்பு உங்களுக்கு லொக்கேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீ கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுங்க. அங்கேருந்து நம்ம எங்கே போகலான்னு நான் சொல்கிறேன். இந்த ஊர் உள்ள என்ட்ரி ஆகிட்டால நீங்கள் போகிற வழி இந்த வயலாக தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிராமத்தில் இருக்கிற மாதிரி வீடுங்களும் அதிகமாக இருக்குங்க இங்கே. மக்களே போகிற வழியெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பாருங்கள், இந்த வயல், இந்த தென்னை மரம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குது போகும்போது. ஸோ பார்த்து ரசிச்சுட்டே போகலாம் இந்த ரோட்டில். வேறு லெவலுங்க இதெல்லாம். ஜஸ்ட்டு மிஸ் மக்களே, இந்நேரம் அந்த மாடு என்னை இடிச்சிருக்கோம். ஸோ நான் டக்குன்னு வந்து வண்டியை ரைட்டில் கட் பண்ணி அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஏன்னு பார்த்தா அங்கே தாங்க ஜல்லிக்கட்டு நடக்குது. இதுதான் நான் வந்து அந்த மலைக்காக போகிற வழிங்க. ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னு எனக்கும் தெரியாது, கூகுள் மேப்புக்கும் தெரியாது. பார்த்தா ஒரு மாடு செம்ம ஸ்பீடாக ஓடி வந்துச்சு. என்னடானும் அப்படியே ஓரம் கட்டின டக்குன்னு நினச்சா மாதிரி, இல்லைன்னா வந்து அடித்து தூக்கியிருக்குங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து யூ-டர்ன் பண்ணிட்டேங்க. வேறு வழி பார்த்து யூ-டர்ன் பண்ணிட்டேன். சரி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போகலாம் ஜல்லிக்கட்டு எப்படி இருக்குது அப்படின்னு. என்ன சரி நானும் பார்த்ததில்ல. ஸோ பார்த்துட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நானும் இறங்கி அப்படியே நடந்து போனேங்க. நடந்து போய் நான் அவங்க பார்க்குறேன், இவங்க அவ்வளோ கூட்டங்க, அந்த தெரு ஃபுல்லாக அவ்வளோ கூட்டம் இருந்தது. சரி ஓகே, நம்ம வந்துட்டோம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தாங்க நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் நின்னேன். சைடில் நின்னேன். சரி எதுவும் தெரியல, ஆப்போசிட்டு போய் அப்படியே நின்றுட்டு அங்கேருந்து நான் பார்த்த காட்சிகள் தாங்க நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம இந்த ஜல்லிக்கட்டு பார்க்கலாம். வீடியோ எடுக்கலாம், ஆனால் மாடு வர ஆப்போசிட்டுக்கு நின்று வீடியோ எடுக்கிறதுல ஒரு தைரியம் வேணுங்க. இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் மக்கள். ஏன்னா பேரிகேடு போட சொல்கிறாங்க காவல்துறையிலேருந்து. மாடெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க. காவல்துறை சொல்ல நீங்க மாடு ஊட்டுறீங்க, அசம்பாவிதம் நடந்தா போட்டு பாத்துங்க.
மக்கள் அவ்வளோதான் மக்களே, ரொம்பலாம் நடக்கலை. இப்போ கொஞ்ச நேரம் நடந்தது, முடிச்சுட்டாங்க, அவ்வளோதான். ரசிகர் பெருமக்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் ரசிகர் பெருமக்கள் சார்பாகவும் அனைத்து வேட்பாளர்கள் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு சந்திக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி நன்றி. மக்களே வேற லெவலில் இருந்தது ஜல்லிக்கட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த ரோடில் போயிட்டே இருந்தேன், திடீர்னு மாடு ஓடி வருது. நான் அப்படியே வண்டி அணைச்சா மாதிரி ஓரம் கட்டிட்டேன். என்னன்னு பார்த்தா கொஞ்சம் முன்னாடி பார்த்தா ஜல்லிக்கட்டு நடந்துன்னு இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பார்த்தா ஜல்லிக்கட்டு பக்கத்தில் போய் வண்டியோடு போய் நிற்கிறேன். மாடு சருன்னு வருது. கயிறு கீழே வண்டியில் அடித்து அப்படியே கயிறு எகிருது. என்ன பண்ணுதுன்னு தெரில எனக்கு. திடீர்னு வண்டி அப்படியே வீட்டு ஓரமாக அணைச்சிட்டேன் ஃபுல்லாகவே. அப்புறம் அந்த மாடுலாம் ஓடணுன்னு திருப்பி யூட்டர்ன் பண்ணி கொஞ்சம் தூரம் எடுத்து போய் நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்த்தேன் என்ன நடக்குதுன்னு. அப்போ தான் தெரியுது ஜல்லிக்கட்டுன்னு. ஆனால் வந்து ரொம்ப நேரம் நடக்கலைங்க. கரெக்டாக 1 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அலௌன்ஸ் பண்ணினே இருந்தாங்க 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு போலீஸ்லேருந்து அவங்களோட டைமிங் போல். ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க 1 மணியோட. அது சின்ன இடமாச்சா, அது வந்து நம்மளால் கிட்ட போயெல்லாம் நிற்க முடியல. ஏன்னா ஊர் ஜனமே அங்கே வந்து ஃபுல்லாகவே இருக்குது. நம்மளால் முடிஞ்சாலும் தூரமாக நின்று தான் பார்க்க முடியுது. எதிர்பார்க்கவே இல்லை நான் இதெல்லாம். அன்எக்ஸ்பெக்டட்னுவாங்கள்ல அந்த மாதிரி தாங்க எனக்கு இப்போ அன்எக்ஸ்பெக்டு நடந்திருக்கு. நாளைக்கும் இருக்காங்க இங்கே, நாளைக்கும் இருக்கான். ஸோ நாளைக்கு நம்மளால் இங்கே இருக்க முடியாது இல்லையா, அதனால் நாளைக்கு நம்ம வரமாட்டோம் இங்கே. அதனால் கொஞ்ச நாள் இறங்கி டைம் ஆனாலும் பரவாயில்ல தான் போனேன். நான் பார்த்தா 1 மணியோட க்ளோஸு. சரி ஓகே பார்த்தோம் வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே தாங்க போயிட்டுருக்கோம். இதோ போகிற வழியை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க போகிற வழிலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அங்கே நின்று இருப்பாங்க. அந்த மாடுலாம் ஒரு மாடு ஓடி வந்து கீழே விழுது. விட்ட மாடே விட்டுனே இருக்கிறதுனால என்ன ஆச்சு, அந்த மாடு டயர்டாகி கீழே விழுந்ததுங்க. நானும் பார்த்தேன் இந்த மாடு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் திருப்பியும் எதுவுமே விட்டுறாங்க. சில மாடில் விட்டோன்னு ஓடுதுங்க அடிச்சு தள்ளி. சரியாக தான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் எதிர நிற்கிறேன். அந்த தெருவே சின்ன சந்து, எதிர நிற்கும் போது நம்ம உஷாராக தான் நிற்கணும். ஸோ முடிஞ்ச அளவு நான் நின்று சேஃபாக தான் நின்று வீடியோ எடுத்தேன். சரிங்க மக்களை, வாங்க நம்ம இப்போ வந்து நம்ம வியூ பாயிண்ட்டும் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. ரெண்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். டைம் மட்டும் ஸ்லோவாக போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் ஒரு டைம் வந்து இந்த டைம்குள்ளே நான் போயிடணும். அப்போ தான் அங்கே போயிட்டு ரீச் ஆகும்போது நம்ம ரிட்டர்ன் வரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி ஒரு டைமில் நான் வந்து செட் பண்ணேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக அந்த ஜல்லிக்கட்டு பார்த்ததுனால ஐயோ ரோஜா பூ பாருங்கள். ஐயோ வேறு லெவலில் இருக்குங்க ரோஸு, ரெட் ரோஸுங்க. நம்ம ஏரியாவில் ரோஸ்லாம் விளையுதா? வாவ் வேறு லெவலில் இருக்குங்க. இருங்கண்ணா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்க ரெட் ரோஸ் தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாகவே ரெட் ரோஸ் தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த மாதிரி விளைச்சல் ரெட் ரோஸு. செம்மையாக இருக்குங்க. அவனுக்கு கிட்ட போய் தான் பார்க்க முடியாது போல். ஸோ இங்கேருந்து பார்த்து ரசிச்சுப்போம். யாருனா இருந்தால் கூட நம்ம கேட்கலாம், கேட்டு கிட்ட இருந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ யாரும் இல்லாதப்போ நம்ம வந்து போக முடியாது. அந்த மாதிரி ரோஸ் செடி நான் விளைச்சல் பார்த்ததே இல்லைங்க எங்கேயுமே. ரோஸ் செடி வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க, 1 2 3 4 5 இருக்கும். பட் வந்து இவ்வளோ விளைச்சல் பண்ணி நான் பார்த்ததில்லை. இங்கே பாருங்கள், கூகுள் மேப்பை பார்த்துட்டு வந்துன்னு நம்மளை எங்கே வந்து கூட்டி நிப்பாட்டிக்கிட்டு பாருங்கள். இதெல்லாம் ஒரு வழியாங்க. ஐயோ தேடி போகணும். ஐயோ
நம்ம அப்படி வந்துருக்கணும் போல். இந்த ஜல்லிக்கட்டு பார்த்து ரோடு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களே, அதனால் நம்ம இப்படி சுற்ற வச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே யூட்டன் பண்ணி பயமாக போகுது ரோடு. வேறு லெவலில் இருக்குங்க இந்த ரோடு. ஆனால் இங்கே வச்சு சின்ன ஸ்பீட் பிரேக் இருக்குது. தெரிஞ்சுப்பாங்க நான் எங்கே இருக்குதுன்னே தெரிலங்க. வேலூர் தானா இது? வேறு லெவலில் இருக்குதுங்க இங்கே. நல்லா இருக்குங்க. நான் வந்து டேரெக்டாக அங்கே போயிட்டு வீடியோ ஆன் பண்ணலாம் பார்த்தேன். போகிற வழி இவ்வளோ சூப்பராக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் தான் நான் நினைக்கிறேன். அங்கெல்லாம் கத்திரிக்காய் இருக்குங்க. கத்திரிக்காய் விளைய வச்சுக்கிறாங்க. இந்த சைடில் கரும்பு, இந்த சைடில் கரும்பு இருக்குது பாருங்க. நம்ம ஃபாரஸ்ட் உள்ள என்ட்ரி ஆகிட்டோங்க பாருங்கள். இந்த ஊர் நேம் பார்த்தீங்கன்னா சிவனந்தபுரங்க. வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போட்டாலே வந்துடும். அப்படிலாம் சிவனந்தபுரம் வேலூர்னு போட்டுருங்க. குரங்கெல்லாம் பாருங்கள் இங்கே அதிகமாகுது. நம்ம எப்போவும் ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது இந்த தைல மரத்தை பார்ப்போம். அதே மாதிரி நான் இப்போ பார்க்குறேன். தைல மரம் அதிகமாக வருது. ஆனால் இங்கே மூங்கில் மரம் எல்லாமே இருக்குது. மூங்கில் இங்கே காலையில் டைம் வந்தீங்கன்னா அந்த ஃபாகியாக இருக்குங்க. ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கும். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும். டார்க் ஃபாரஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை தருவாங்க இது. பயங்கரமாக இருக்குது பாருங்க. மக்களே, நான் ஹீல்ஸ் ஏறும்போது இந்த மாதிரி செடி பூலாம் இருக்குது நிறைய. இந்த பாருங்களேன். ஸோ இது என்ன பூன்னு தெரியல, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த வியூவே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. என்னென்னு பூன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் தார் சாலை அமைத்த பணி. பயங்கரமாக இருக்குங்க வியூலாம். பின்னாடி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. பெரிய ஹில் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மக்களே, இப்போ வந்து ஒரு 4வது ஏர் பண்டு இல்லை 5வது ஏர் பண்டுன்னு நினைக்கிறேன். இல்லை 3வதான்னு தெரியல எனக்கு சரியா. ஸோ இது ஏறும் போது என்னென்னா இந்த மாதிரி பாருங்கள், இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி காலி இடம் இருக்குது. நான் வண்டி நிப்பாட்டியிருக்கேன். ஸோ ஏன் நிப்பாட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விநாயகர் சிலை வச்சு கோயில் மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இறங்கி போய் பார்க்கலாம் தான் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி போய் பார்ப்போம். வழி பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் போகுது. வண்டி சாவி எடுக்க மறந்துட்டேங்க. முக்கியமாக இந்த சரி வாங்க. இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து விநாயகர் சிலை வச்சுக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது அது
இது பாருங்க, இது மேலே ஏறலாம், ஈஸியாக தான் இருக்குது. பா செம்ம வியூங்க இது. இங்கே வேறு லெவலில் இருக்குங்க. அடேங்கப்பா சூப்பருங்க, வேறு லெவல். ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்க. எவ்வளோ மழை பாருங்கள் இங்கே. அதாவது சென்னையில் வந்து ஒரு 150 கிலோமீட்டரு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுங்க. நிஜமாலே சொல்கிறேங்க, வேறு லெவலில் இருக்குங்க வியூ. அதாவது இந்த சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. நீ எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு போய் எடுத்துட்டு நீ சென்னையில் இருக்கன்னு வீடியோ போட்டிருக்கன்னு நம்புவாங்க. நம்பலைன்னா சிவனந்தபுரம் வேலூர்னு போடுங்க. வேலூர்லேருந்து சிவனந்தபுரம் வாட்டர் ஃபால்ஸ் கூட போட்டு பாருங்கள். போட்டுட்டு இந்த இடம் இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, நான் இந்த வீடியோ கூட டிலைட் பண்ணுறேன். சரிங்களா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கலாம், அந்த வீடியோவை டிலைட் பண்ணுறோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா லொக்கேஷனை நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். சும்மா வேறு லெவல் வியூங்க. சாதாரணமாகவே வர வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. சரிங்களா, சாதாரணமாகவே வர வழியெல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். வரும்போதே சொல்ல வார்த்தை இல்லைங்க, அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. சரி, நான் இங்கேருந்து ஷார்ட் வீடியோலாம் எடுத்திருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். சரிங்களா, அப்புறம் வந்து இங்கேருந்து மேலே போகும்போது இன்னொரு ஏர்பெண்டில் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்குங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம், இருக்கா இல்லை தண்ணி வருதா இல்லை வற்றி போச்சா இல்லை அப்படின்னு ஒன்று இருக்கான்னு. சரி பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்க்கலாம், எதனா வெயில் இருக்குதான்னு. இன்னும் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி தான் காட்டுது, அங்கே போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து ஷார்ட் வீடியோவை பாருங்கள். மஜாவாக இருக்குங்க இடம், வேறு லெவல். வாங்க அந்த வியூ காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்களா இந்த வியூ. கீழே பாருங்கள், அப்படியே வேறு லெவலுங்க. மக்களே, இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பி இப்போ நேராக வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு குளிக்க முடிஞ்சால் தண்ணி வந்தால் குளிப்போம், சில்லுன்னு இருந்தால் விட்டுடலாம். ஸோ டைம் இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 மணி ஆகுதுங்க. ஸோ டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ போயிட்டு வாட்டர் ஃபால்ஸை போய் பார்த்துட்டு அப்படியே மேலே போய் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துடலாம். இப்போ வந்துட்டேன். என்ன ஆச்சுன்னா, இந்த வியூ பாயிண்ட் தாங்க இப்போ நம்ம பார்த்தோம். சரிங்களா, இந்த வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஆனால் நான் வந்து வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஏர் பண்ணுங்க, நான் வந்து தலைகீழ பார்த்துட்டேன், இப்படி பார்த்துட்டேன். மேப்பை பார்த்ததில் நான் அந்த ஏர் பண்டுன்னு நினச்சிட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ரிவர்ஸில் போகணும். அந்த சிலை இருக்குதுல்ல, விநாயகர் சிலை. ஸோ நான் இங்கே நின்றுன்னு இருந்தேன். நான் இப்படி போயிட்டு அங்கே திரும்புகிற இடத்துல ஏர் பண்டில் வரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் வந்து கீழே போனோங்க. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 2-3 பேர் தான் இங்கே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஆள் நடமாட்டம் இல்லை. பட் சைலண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். அங்கே தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு காட்டுது மேப்பில். ஆனால் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம வந்து தனியாக போகிறோம் பார்த்தீங்களா. நம்மளாம் ஒரு வேறு லெவலுங்க. இது ஒரு பாதை மாதிரி போகுது பாருங்கள், தெரியுதுங்களா? வாங்க நம்ம இறங்கி போய் பார்த்துடலாம் உண்மையாக பொய்யான்னு.
வண்டி ஓரமாகவே நிப்பாட்டியிருக்கேன். ஸோ சைட் லாக்கு போட்டுருங்க, ஏன்னா எப்படின்னு தெரில இந்த இடம். சேஃப்டி சைட் லாக்கு சேஃப்டி இருக்காது. ஸோ வாங்க நம்ம இந்த ரூட்டில் போய் பார்க்கலாம் நிஜமாலே இங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான்னு, எவ்வளோ தூரம் போகணுன்னு. தண்ணி சவுண்டாக எதுவும் கேட்கலை, அமைதியாக இருக்குங்க இந்த இடமே. ஆள் வந்து போகிற பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு நியூஸில் ஒரு விஷயம் பார்த்தேங்க. எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு அதிர்ச்சி, இப்படிலாம் மக்கள் இருக்காங்களான்னு. ஏன்னா லேடிங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு மேலே இருக்கும். அவங்க வந்து தூய்மை பணியாளர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குப்பையில் என்ன ஆச்சு, 45 சவரன் நகை கிடச்சிருக்குங்க. எவ்வளோ? 45 சவரன் நகை கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க ஏழ்மையான குடும்பமாக தான் இருக்குது, சரிங்களா? அதுவும் அந்த வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, தூய்மை பணியாளர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன தோணும் தெரியுமா? என்னோடய மைண்ட் செட்லேருந்து யோசிக்கும் போது, நம்மளுக்கு கடவுள் வழி காட்டிட்டாரு அப்படின்னு தோணும். இப்போ எனக்கு வழி காணும் இங்கே, அதை நீனும் யோசிச்சுன்னுக்கிறேன் அதேமாதிரி. ஆனால் அவங்க வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த நகையை எடுத்து போயிட்டு அங்கேயே பக்கத்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க வந்து ஒப்படைச்சி, இது யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ இருக்கிற நகை விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு சவரன் 1 லட்ச ரூபா மேலே போகுதுங்க. மொத்தம் 45 லட்சங்க, கிட்டத்தட்ட அரை கோடிங்க. அரை கோடி அவங்க அழகாக திரும்பி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, தொலைச்சவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்து, அவங்க வந்து அந்த நகையோட உரிமையாளர் போலீஸில் கண்டுபிடிச்சி அவங்களையும் அவங்ககிட்ட அந்த நகையை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. நான் அவங்க ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், இதுதான் அவங்க ஃபோட்டோ. எல்லாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்துடாதுங்க, இந்த மாதிரி மனசெல்லாம். எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் அவங்களுக்கு, பெரிய விஷயங்க அதெல்லாம். அவங்களாம் 1000 வாழ்த்துக்கள் கூட சொல்லிடுறேன். ஏங்க வழியே இல்லைங்க இங்கே. ஆனால் போன அடையாளம் தெரியுது. சவுண்டு கேட்குதுங்க, சவுண்டு கேட்குது, வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்குது. வாங்க அப்படியே உள்ளே வச்சு போவோம். இங்கே பாருங்க, எல்லாமே நம்மளுக்கு இங்கே முள்ளு செடியாக வந்து கெடுத்து விடுதுங்க. என் பேக்கை வந்து எந்த நிலைமையில போகிறோம், எதுனே கிஞ்சி போச்சு. இப்போ தாங்க வாங்கினேன், வாங்கி ஒரு 3 டைம் தாங்க யூஸ் பண்ணிக்கிறேன். வலியை பாருங்களேன், எப்படி இருக்க பாருங்க வலி. அந்த முள் போதாலும் பூந்து வந்துட்டேங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒரே அந்த என்ன சொல்லுது, அந்த காஞ்சி போன இலை நமைக்குது. தண்ணி சவுண்டு கேட்குதுங்க நல்லா எனக்கு. இப்படி தான் இறங்கி போகணுன்னு நினைக்கிறேங்க. பாதை மாதிரி போகுது பாருங்க, ஏன்னா அங்கே தான் தண்ணி சவுண்டு கேட்குது எனக்கு. இது என்ன வழி இருக்கான்னு தெரிலங்க, இந்த மேலே இருந்து இறங்குற மாதிரி இங்கேயே ஒரு வழி போகுது. சரி நம்ம கீழே இறங்கி போய் பார்த்துடலாமா? இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆளுங்க வர வரதாங்க இடம்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகும் போல் வழியெலாம். இப்போ நம்ம வந்துக்கிறது வந்து அவ்வளோ யாருக்கும் தெரியாத ஒரு பிளேஸுங்க. அதாவது உள்ளூர் மக்கள் மட்டும் இங்கே வந்து இந்த நீர்வீழ்ச்சியில், அதாவது வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு அவங்களோட வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அந்த ஒரு வீடியோ தான் எனக்கு ரீல்ஸில் மாட்டிக்கிச்சு. சூப்பராக இருக்க சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இப்போ இங்கே வந்திருக்கோம். ஓ அப்படியா விஷயம். இப்போ வரப்போது சம்மர் சீசன். ஸோ சம்மர் சீசனுக்கு நம்மளுக்கு எங்கடா தண்ணி இருக்கும், போய் விழுந்து வாரலாம், உடம்பை ஊற வைக்கலாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இது வாட்டர் ஃபால்ஸ் போவாங்க. எங்கன்னா தடா போவாங்க, ஆர்யா ஃபால்ஸ் போவாங்க, இன்னும் சில இடம் இருக்குது அங்கேயும் போவாங்க. பட் அங்கே போனாலும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், கூட்டமாக இருக்கும். அந்த கூட்டத்தில் நம்ம குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆனால் நல்லா தான் இருக்கும், ஜாலியாக போவோம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹிடன் ஃபால்ஸ் வந்திங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்கும்.
புது இடம் பார்த்தா மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக குளிச்சுட்டு போகலாம் எவ்வளோ நேரம் வேணாலும். வேறு லெவலில் போகுது வழி வேறு. தண்ணி சவுண்டு கேட்குதாங்க. அப்பா இந்த மாதிரிலாம் நீங்கள் வரும்போது வழியை ஞாபகம் வச்சுக்கணுங்க. முக்கியமாக அதான் ஒன்று, வழியை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எப்படி வந்துருக்கோம். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே வரும்போது கூட எந்தெந்த வழியில் வந்தோம் அப்படின்னு ஒரு நோட் பண்ணி வச்சுப்பேங்க. ஐயோ பார்த்துப்பேங்க வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் தண்ணி அந்தளவுக்கு வரலைங்க. நீங்களே பாருங்கள். பாருங்கள், ஆனால் வருது. என்ன ஒன்று அந்தளவுக்கு வரல. அப்புறம் தண்ணி போதா, இவ்வளோ தாங்க தண்ணி வருது. மழை சீசன்லாம் வந்தால் நிறைய தண்ணி வரும் போலங்க. வர ஏங்க சூப்பராக இருக்குங்க. ஆனால் இது அங்கே ஒரு சின்ன ஃபால்ஸு, இங்கே ஒரு சின்ன ஃபால்ஸு அப்படியே இது விழுந்து இது போகுது. இதில் இங்கே பாருங்களேன், இந்த முள் செடியெல்லாம் எல்லாம் ஒட்டின்னு இருந்துச்சு காலில். இன்னும் கொஞ்சம் வழியெல்லாம் கிளியர் ஆகணுங்க. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சம்மருக்கு பசங்க எல்லாம் வந்து இந்த வழியை ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள். மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வேலூரில் சிவனந்தபுரம் ஊரில் உள்ள சிவனந்தபுரம் வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸோட தண்ணி ஃப்ளோ கம்மியாக இருக்குது, ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்களே பாருங்கள். இங்கே வர்றதுக்கு வழி கொஞ்சம் குறுகலாகவும் இருக்குது, செடிகள் அடர்த்தியாகவும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்கும். பக்கத்தில் தான், ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வாக்கப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். ஸோ வாங்க, இப்போ வாட்டர் ஃபால்ஸோட வீடியோ ஷார்ட்ஸில் எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. வாங்க பாருங்கள், நம்ம பார்த்துட்டு வாங்க. ஒரு குளியலை போட்டுடலாம். நான் அந்த செடியிலேருந்து வந்தது எல்லாம் உடம்புலாம் நம்பிக்குதுங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஒரு குளியல் போட்டால் ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ வாங்க குளியல் போட்டுடலாம். வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஷார்ட்ஸ் வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்களே. ஓகே மக்களே, இப்போ நம்ம குளிச்சாச்சு. குளிக்க முடிச்சிட்டோம். செம்ம ஜில்லுன்னு இருந்தது தண்ணி, ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது. இப்போ குளிக்க முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம்லாம். மேலே போய்ட்டு அந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மேலே போய் பார்ப்போம். வியூ இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க. ஈவினிங் டைம் சன்செட் இந்த சைடு ஆகுதா அந்த சைடு ஆகுதான்னு தெரில. பார்த்துடலாம். பார்த்துட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாங்க. சரிங்களா? வாங்க அப்படியே போவோம். இந்த பாறையெல்லாம் நிற்கிற இடம் எண்டு. இந்த எண்டுலேருந்து அப்படியே மேலே ஏறணும். அப்படியே இந்த பாறை அந்த வழியில் அப்படியே நேராக போனோம். அதுக்கப்புறம் 3 பாதையாக பிரியும். அவ்வளோதான் மக்களே. நம்ம இப்படி தான் வந்தோம். இப்படி இந்த பாதை எப்படி வரைக்கும் போவோம். இந்த கம்பம் பார்த்துங்க, கம்பம் இருக்கா? கம்பத்துக்கு முன்னாடி இந்த டவுனில் இறங்கணும். இந்த டவுனில் இறங்கி நம்ம அப்படியே உள்ளே போனால் அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸுங்க. சரி வாங்க நம்ம இப்படி போயிடலாம். வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
சரி நான் அந்த பொதாருலாம் பூந்துட்டு வண்டியாண்ட போய்ட்டு ஆன் பண்ணுறேங்க. மக்களை இப்போ நம்ம வந்து வண்டி எடுத்துட்டோம். திருப்பி பார்த்தீங்களா அந்த விநாயகர் சிலை அவர்கிட்ட வந்துட்டோம். மேலே போயிட்டுருக்கோம் நம்ம. நான் கிட்ட வண்டி கிட்ட வரும்போது ஏதோ சவுண்டு கேட்டதுன்னு கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தா வண்டி கிட்ட 2 பேர் நின்று இருந்தாங்க. எனக்கு ஒரு இதுவாகிடுச்சு, வண்டி கிட்டே என்ன எடுக்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ற டக்குன்னு போனேன். பார்த்தா அவங்க லவர்ஸு. நம்ம வண்டி பக்கத்தில் அவங்க வண்டி நிப்பாட்டு லவ் பண்ணின்னு இருக்காங்க போல். அப்படியே பொறுமையாக போனேன். அப்புறம் பார்த்தா அவர் வாட்டர் ஃபால்ஸை பற்றி கேட்குறாரு. வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதா, வாட்டர் ஃபால்ஸுக்கு ரூட்டு இறங்குதா இருக்கா அப்படிலாம் கேட்குறாரு. அவர் போனாராம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரூட்டு நேராக போயிட்டே இருக்கான், நல்லா தெரியலன்னு வந்துட்டார். நான் அதான் சொன்னேன், நேராக போங்க, அந்த கம்பத்துக்கு முன்னாடி ஒரு டவுன் ஒன்று இறங்கும், அந்த டவுனில் தான் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி, அது ஒரே வழியில் போனீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா ப்ரோ, தண்ணி வருதான்னு கேட்டார். தண்ணி லைட்டாக வருதுங்க என்னன்னும். சரி அப்படின்ட்டு விட்டார் போல். சரி நாமளும் வண்டி எடுத்துன்னு அப்படியே வந்துட்டோங்க. அதனால தான் வண்டிக்கிட்ட போய்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன்னு பண்ண முடியல என்னால். ரோடு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்லங்க. ஆடுலாம் இங்கே மேய்க்கிறாங்க நிறைய பேர். மூங்கி பாறைலாம் இங்கே இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும்னு நினைக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வியூ பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு கிராமம் இருக்குது. ஸோ அந்த கிராமத்துக்காக இந்த வழி. வாங்க போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுது அப்படின்னு. இந்த ரோடோட எண்டு பாயிண்ட்டு அந்த ஊருக்கு வந்துட்டோங்க. இந்த ஊர் இதை பாருங்கள். வரும்போது பார்த்தேன் ஒரு வியூ இருந்தது. சரி அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு உள்ள வரைக்கும் வந்து பார்த்தேன். அவ்வளோதான், இந்த ஊரோட என்ட்ரன்ஸ் இது. வாங்க அப்படியே நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். அங்கே ஏதோ மேலே வழி மாதிரி போகுதுங்க, எதுக்கு போகுதுன்னு தெரில. சரி நம்மளால் முடிஞ்சு அங்கே போய் பார்க்கலாம். வியூ பாயிண்ட்டு ஆனால் எதுவுமே இல்லைங்க. இங்கேருந்து பார்க்க ஃபுல்லாக செடியாக இருக்குது. நல்ல ஒரு ஆழமாக இருந்தால் நம்ம பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு வழி போகுதுங்க. இந்த கார் நிற்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலர் காரு, அதுக்கு நேரம் ஒரு வழி போகுது. எங்கே போகுதுன்னு தெரில அது. சரி வாங்க அதில் போய் பார்க்கலாம் நம்ம. சரி இது பார்த்தேங்க, அவ்வளோதான். இங்கே மேலே இந்த ஹைட்டு எவ்வளோ தான் இங்கே, இதோட ஹைட்டு பாயிண்ட்டு இந்த ப்ளூ கலர் ஷீட்டு போட்டுல இதான். ஸோ இங்கேருந்து பார்க்குற வியூ தான் இது. வாங்க அந்த சைடு அந்த வழியில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம போனது வந்து கீழே அந்த ஊருக்கு போனோங்க. இந்த ரோடை தான் போனோம். ஸோ இந்த ரோடு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஓ இதுவும் ஒரு ஊருக்குள்ளே தாங்க போகுது. ஓகே இதுவும் ஒரு ஊர் தான். பழங்குடி மக்கள் மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க தான் இங்கே இருக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், மலைவாழ்வு மக்கள். சரி ஓகே டன், எனக்கு இப்போ கிளியர். ஏன்னா வேறு என்ன மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால். சரி வாங்க அவ்வளோதாங்க, திருப்பிக்கலாம். திருப்பிட்டு போகிற வழியில் ஏன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஆட்டுங்களா, வாங்க வீட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு ஒரு கேமரா இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஆக்ஷன் கேமரா.
வெயிலில் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியல, முக்கியமானதில் வீடியோ எடுக்க முடியல. வேற லெவலில் இருக்குங்க இதெல்லாம். சூப்பர். ஐயோ இங்கே பாருங்க டவுனு. ஃப்ரண்ட் பிரேக் தான் அடிச்சிருக்கேன், அடிச்சு விடுறேன். ரொம்ப டவுனுங்க இது. ஃபுல் பிரேக் அடிச்சுன்னுக்கிறேன், ஆனாலும் வண்டி ஐயோ அப்படின்ற மாதிரி நிற்குதுங்க. பொறுமையாக தான் போகிறேன். அது மரம் இல்ல? ஆமா, அதுக்கு மரம், அந்த பெரிய மரம், அந்த பெரிய மரங்கடா. ஆமா, கோயில பாறை நல்லா இருக்குமா? இதோட அது நல்லா இருக்குது. நினச்ச மக்களை அப்பயே நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டு போகிறோன்னு திருப்பி வந்தேன் நான். ஸோ அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கே இருக்குது, அந்த கோவிலும் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நம்ம அந்த ஊர் உள்ள போனோம் பார்த்தீங்களா, அந்த ஊரில் இருந்து அந்த பால்வெட்டியாக ஸ்கூலாக தெரியல, அது வழியாக தான் போக சொல்கிறாரு. அப்படி போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அவர் சொன்ன ஸ்கூல் இதுதான் மக்களே, பாருங்கள் இந்த ஸ்கூலு. இந்த வழியாக அப்படியே போக சொன்னார் நேராக. இதுதான் ஸ்கூலு. என்னோட பேர் கோபால், கூப்பிடுறது இல்லை கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு மேலே ஏறனாரு, அதுதான் அந்த சிமெண்ட் ரோடு. பார்க்கவே வேறு லெவலில் இருக்கு. ஒரு பெரிய கிணறு இருக்குது. ஸோ இந்த சிமெண்ட் ரோடு தான் இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். இதுதான் அந்த கோயிலுக்கான போகிற வழின்னு சொன்னார். வாங்க போய் பார்க்கலாம். பரவாயில்ல, சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க, இல்லை நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது my god, நேராக போகணுமா அப்படி கீழே போகணுமான்னு தெரியல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரி வாங்க போய் கேட்போம் யாருன்னா இருந்தா. இருங்க மக்களே, இவ்வளோ ஹைட்லேயும் வீடுங்க பாருங்க, எவ்வளோ வீடு இருக்குது. இது வரைக்கும் தான் போக முடியும் போல், இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகிறோம். இங்கே வண்டி நிப்பாட்டு நடந்து போய் பார்ப்போம். இதோட எண்டு இது அப்படி போகுது மேலே. வாங்க, நம்மளுக்கு ரூட்டு தெரியாது, நம்ம நினச்ச பாதை தான் நம்ம போக வேண்டிய வழி. வண்டி போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது மக்களே. நான் நடந்து வந்துன்னு இருக்கேன். ஆக்சுவலி நான் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் வரப்போகுது மட்டும் நல்லா தெரியுது. அவர் சொன்ன கோயில் இங்கே தான் இருக்குமோ நினைக்கிறேன். இது ஒரு பாதை ஒன்று போகுது, செக் பண்ணிடலாம். இங்கே ஒரு வீடா இது கோவிலான்னு தெரிலங்க. பார்க்க நல்லா இருக்குங்க வியூ. ஆனால் இந்த இடமான்னு எனக்கு தெரியல. சரி வாங்க நம்ம அந்த சைட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரூட்டில் போவோம். நம்ம வழியில் யாரும் தடுக்க முடியாது நம்ம வழியை. நம்ம அதே ரோட்டில் நேராக வந்திருக்கோம். ஏங்க நம்ம வழி தப்பாக வந்துட்டோங்க. அவர் சொன்ன பிளேஸ் அங்கே இருக்குங்க, அங்கே பாருங்க. ஐயோ சூப்பராக இருக்குங்க அந்த இடம். தெரிதா உங்களுக்கு? பாருங்க, அங்கே தாங்க நம்ம போனோம். நம்ம தான் மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
இன்னும் எப்படி போகணுன்னு தெரியலையே. இதுவும் நல்லா தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே நம்ம போகிறோம் இப்போ. வாங்க எப்படின்னா வழியை கண்டுபிடிச்சி போயிடலாம். தாண்டா எனக்கு வேணும். மக்களே நான் இந்த சைடு வந்தேன். இதுதான் இந்த வியூ பாயிண்ட்டு பார்த்துங்க. இப்போ நான் இப்போ அங்கே போனோன்னா நடந்து ரொம்ப தூரம் போனோம் மக்களே. அதனால் என்ன பண்ணுறேன், நேராக வண்டிக்கிட்ட போயிடுறேன். வண்டி எடுத்துகிட்டு அப்படிக்கு என்ன ரூட் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அப்படிக்கா வந்து அங்கே வர முடியான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா இருக்குது பாருங்களேன் அந்த வியூ. போகலாம் வாங்க. டைம் இல்லைங்க, சன்செட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். வர டைம் இல்லை. சரி வாங்க. இந்த புளியா மரத்தை பார்த்து எவ்வளோ புளியாங்க பாருங்களேன். யாருன்னா புளியா மரம் வேணுமா? வேணும்னா சொல்லுங்கள். வேணும்னா அது எகிரி அழகாக இடி பறித்து வரேன். செம்மையாக இருக்கலாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க புளியா மரம் பார்த்தேன். நல்லா இருக்குது, புளிக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல்லேருந்து மேலே சிமெண்ட் ரோடு ஏறணும் பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் மேலே நேராக போனேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த புளியா மரம் ஒன்று இருக்குது. இந்த புளியா மரத்துலேருந்து அவர் அதான் சொன்னார், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். புளியா மரத்துலேருந்து நேராக போப்பா, நேராக போனீங்கன்னா வந்துடும்னாரு. ஸோ இப்போ நேராக போய் பார்க்கலாம். மக்களே அந்த புளியா மரம் வழியிலேருந்து வந்தாச்சு. ஸோ இதில் நேராக போகணுன்னு நினைக்கிறேன். அப்புறங்க அந்த புளியா மரத்தில் நேராக வந்துட்டேன்னா வண்டியே போகலாம், வண்டியை எடுத்துன்னு போகலாம். இப்போ எப்படி போகணுன்னு தான் எனக்கு தெரில. இது வீடு, ஓகே, இது வீட்டுக்கான போகிற வழி. அப்போ நம்ம போக வேண்டிய பாதை இது தான். ஐயா, இதுலேயே 2 போகுது. அதுக்கு நீங்க மேப்னு சொல்லணும். ஸோ நம்ம இதில் போய் பார்க்கலாம். இதான் கோவில் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்துக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகலை, எனக்கே பயமாயிடுச்சு வண்டி என்ன ஃபால்ட் வச்சிட போதான்னு. மற்றபடி இப்போ ஓகே, கிக்கர் அடித்தோன்னும் சரியாயிடுச்சு. வாங்க, இதுவான்னு தெரில, பார்த்துக்கலாம். அது ஏதோ ஒரு வீட்டுக்கு போகுது மக்களே. திருப்பி வண்டி எடுத்துன்னு அப்படி போவோம். அதே போன பாதை அதெல்லாம் போனோம். இப்போ இந்த பாதை. So high, I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. ஐயோ, இங்கே ஒன்று போதுங்க. இருங்க, இந்த சைடு போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு அந்த சைடு வந்து பார்ப்போம். நம்மளாம் ஒரு வழியை விடக்கூடாதுங்க, எல்லா வழியும் செக் பண்ணிடணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை பார்க்காம போயிட்டோம், அதை பார்க்காம போயிட்டோம்லாம் யோசிக்கக்கூடாது. வாங்க, இது என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. மக்களே இந்த பாறையை பாருங்க, ஏலியன் தலை மாதிரி இருக்குது. சாரி, ஏலியன் ஷிப்பு மாதிரி இருக்குது இந்த பாறை. பயங்கரமாக இருக்குங்க இந்த பாறை. இது என்னன்னு தெரிலங்க. மேலே அதே வீடு தாங்க, அந்த வீடுலேருந்து வருது. அக்கா, இங்கே செல்லியம்மன் கோயில் இது நேராக போகலாமா? சரி. ஓகே ஓகே, அப்படியும் போகலாம்ல பைக்கில்? போகுதுல்ல, சரி. சரிங்கக்கா, தேங்க்ஸ். மக்களே அவங்க வண்டியை வச்சுன்னு கஷ்டப்படுறாங்கோ, அதனால தான் நான் வண்டியை அங்கேயே விட்டு வந்துட்டேன். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட தான் வந்துட்டோம், நினச்ச மாதிரியே வந்துட்டோம். வழி இல்லைன்னு நம்ம திரும்பி போகல, நினச்ச மாதிரியும் நம்ம இங்கேயே வந்துட்டோம். சரி வாங்க மக்களே, அப்படியே
பார்ப்போம். என்ன ஒரு கன்ஃபியூஸ்னா இங்கே நிறைய வீடு இருக்குது. இல்லை இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வண்டியும் எடுத்துன்னு வரலாம். ஏன்னா செல்வியம்மன் கோயில் இதோ இங்கே பாருங்கள், கோயில் இங்கே இருக்குது. இங்கே இது வரைக்கும் வண்டி எடுத்துன்னு வரலாம். நான் ஏன் வண்டி எடுத்துன்னு வரலன்னா, ஏன்னா பாறைங்க எதனா இருக்கும், நம்ம சின்ன வீல் இல்லையா, ஏறி இறங்கிறது கஷ்டப்படும்ன்ட்டு நான் வண்டி எங்கேயும் நிப்பாட்டேன். சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அது கோயிலையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அங்கே வந்து வியூ பாயிண்ட்டில் ஃபோட்டோலாம் எடுத்துனுக்குறாங்களோ அவங்கள சுற்றி டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து போய் பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு. வியூ வேறு லெவலில் இருக்குங்க இங்கே. வண்டி பாருங்க எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த வண்டி. சன்செட்டுக்கான ஒரு மஸ்ட்டு பிளேஸு போலங்க இது. பாருங்க இந்த மலைக்கு அந்த நடுவில் தான் சன்செட் ஆகும் போல். அதேங்கப்பா நம்மளோட போஸ்ட் வியூங்க இது. வேறு லெவலில் இருக்குல்லங்க. ஃபுல்லாக அந்த புகை, அந்த பனி. நம்ம இதை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஏதோ தோணுச்சு நம்ம எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு வரோமேன்னு. வந்தப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி அங்கே வியூ இருக்குப்பா, அங்கே போய் பாருங்க பண்ணார். அதான் வந்து பார்த்தேன். பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கலாம் தெரியாதுங்க. பாருங்க மக்களை, வேறு லெவலில் இருக்குல்லங்க மக்களே. இப்போ நம்ம வந்து இதை பார்த்தீங்களா, இந்த பாறை இங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு அங்கே நின்று உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். சேஃபாக தான் இருக்குது, சேஃப் இல்லாமலாம் இல்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஓரம் போகிறோமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும். பாருங்க கீழே விழுந்தால் பாறை தேராது எதுவுமே. ஸோ வாங்க நம்ம இந்த பாறையாண்ட நின்று ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் அங்கே போகிறேன். செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இருங்க நான் ஃபஸ்ட்டு அங்கே போகிறேன். ஸோ கோவில் இருக்குங்க, கோவிலுக்கு பேக் சைடு இந்த மாதிரி தான் ஸ்லிப்பாக இருக்கும். நம்ம ஸ்லிப்பர் போட்டுன்னு இறங்கலாம், போடாமலே இறங்கலாம். அப்படியே நீங்கள் அந்த பாறை மேலே நடந்து வந்தீங்கன்னா வேறு லெவல் வியூவாக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்லங்க. இதை போய்ட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடுப்போம் பாருங்க. நான் வேற லெவலுங்க. மகளே நம்ம அந்த டைமிங்கை கரெக்டாகுது மகளே. ஏன்னா சன்செட் ஆக போகுது. ஸோ ஆயிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த டைமில் வந்ததுனால இடம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இல்லைனாலும் சூப்பராக தான் இருக்கும். இன்னும் சன்செட்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்.
ஓகே மக்களே, இப்போ சன்செட்டு ஃபுல்லாக முடிஞ்சு, சன்னு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ நானும் வீட்டுக்கு போகிறேன் இப்போது. வாங்க அப்படியே நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டு முக்கியமாக பேக் எடுக்கணுங்க. ஆனால் அதே கிடக்குது பாருங்க என் பேகு, தெரியுதுங்களா? அங்கே கிடக்குது பேகு, ஆனால் அதே கிடக்குது. இங்கே எத்தனை வரல, அங்கே வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன், அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே வண்டிக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கீழே போயிடலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இப்போ கீழே இறங்கும் போது ரொம்ப ரிஸ்க்கு ஃபோன் வச்சுன்னு நான் வீடியோ எடுக்கிறது, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ எங்கே எதுன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு ஹிடன் ஸ்பாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு 2 ஐடியா இருக்குது. ஜவாது மலை போகலான்னு தோணுது. இதோ ஜவாது மலை தொடர்ச்சி தான் இது, இந்த மலையும். ஸோ இதுக்கு அண்ணாண்ட தான் ஜவாது மலையும் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் போயிருக்கலான்னு நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஜவாது மலை போகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா ஏலகிரி போகிற மாதிரி 2 ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். நான் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம போகலாம். மக்களே, உங்களுக்கு வந்து இந்த கோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மறந்துட்டேன் நானும். ஸோ செல்லியம்மன் அவங்க கோயில் இது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க தான் செல்லியம்மன். சரியா தெரியல. பார்த்துங்க, இவங்க தான் அவங்க. அப்படியே அச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க உருவ அமைப்புலாம். சரிங்களா? சரி, உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் வரும்போது பார்க்கலான்னு. ஸோ பார்த்தாச்சு. சரி, நான் அப்படியே போகிறேங்க. டாட்டா. ரொம்ப குளிர் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் வாட்சுங்க, குளிக்கும் போது பேக்கில் வச்சேன்னா அங்கே வச்சேன்னா, இருங்க ஒரு டைம் பேக்கில் செக் பண்ணிக்கிறேன். பேக்கில் தாங்க இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆக போகுதுங்க. வாட்ச் கூட நான் அங்கே மிஸ் ஆகிடுச்சோன்னு நினச்சேன், பட் பேக்கில் வச்சுட்டுக்கிறேன் கேர்ஃபுல்லாக. டைம் 6:15 ஆக போகுது. ஆனால் நல்லா குளிர் இருக்குங்க இங்கே. 6:15 ஆகுதா? கரெக்டாக ஒரு இங்கேருந்து நான் வண்டிக்கிட்ட போயிட்டு ஹில்ஸ் இறங்கி ஒரு 3 ஹவருக்கு மேலே ஆகுங்க. 3.5 ஹவர் கிட்ட ஆகும். ஒரு 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவேங்க. ஆனால் 9 மணி தாண்டாத, 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவேன். சரிங்களா? வீட்டுக்கு நான் பத்திரமா போயிடுவேன், பிரச்சனை இல்லை. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா, பாய் பாய். நான் உங்கள் MK. என்னோடு சேர்ந்து பயணம் செய்ய வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம்.